ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த ஹீரோயின் 2 பேருமே என்னோட ஃபேவரட். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த மூவி பிடிக்கும். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயின் தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்குறா. அவள் பாய் ஃப்ரெண்ட் அவளை விட்டுட்டு போனால் அதே இடத்துல இப்போ நின்றுட்டுருக்கா. ஏன்னா மறுபடியும் அவன் வரான். அவன்கிட்ட நிறைய திங்ஸ்லாம் இருந்ததுல, அதெல்லாம் கொடுத்துட்டு போயிடலாம், ஃபுல்லாக பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போக, ஒரு நிமிஷம் இரு, நீ எதுக்கு இப்போ என்னை விட்டு போகிறேன்னு சொல்லி அவன் பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான். இங்கே பாரு, எனக்கு கல்யாணம் ஆச்சு, இதுக்கப்புறம் என்னை பற்றி பேசாத, என்னை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறா. உண்மையாகவே உன் மனசில் நான் இல்லையான்னு அவன் கேட்க, பதில் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போக யாரோ இதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ நம்ம ஹீரோவோட காதுக்கு போகுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் ஹீரோயினோட ஹஸ்பண்டு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் அப்படியே டென்ஷனாக ஃபோனில் பேசிட்டு திரும்பி பார்க்க லைட்டெல்லாம் ஆன் ஆகுது. ஹீரோ மேலே நிற்கிறான். செக்ரட்டரி சொன்னாங்க நீங்கள் இப்போதைக்கு வரமாட்டீங்கன்னு, ஏன் இன்னைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் நான் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வா அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றான். பக்கத்தில் போய் ஸ்மோக் பண்ணி ஹீரோ அப்படியே ஹீரோயினை பிடிச்சி இழுக்க 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண தான் போனேன், கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி அவள் பாய் ஃப்ரெண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன்னு சொன்னால் ஹீரோ ஏதோ ஃபீல் பண்ணுவாங்கிறதுக்காக போய் சொல்லிட்டா. பட் அது நம்ம ஹீரோக்கும் தெரியும் போய் சொல்கிறான்னு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாள்ல, அந்த பாய் ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் மாதிரி தான். நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் பேங்க் கரப்ட் ஆகிற நிலமையில இருந்திருக்கும். நம்ம ஹீரோ பெரிய பணக்காரன், அதனால் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் மாதிரி. ஸோ அதனால் அவளும் ஓகே சொல்லியிருப்பா. ஆனாலும் 2 பேருக்கு இடையில பிஸ்னஸ் மேரேஜாக இருந்தாலும் இன்டிமேட் சீன் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து லைட் ஆஃப் பண்ணாதான் இன்டிமேட்டாக இருப்பேன்னு சொல்லியிருப்பா. சரி ஓகேன்னு அவனும் லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிக்க கவுச்சிலே ஹீரோயின் தூங்குறா. தூக்கத்தில் கூட ஏதோ வளரிக்கிட்டே இருக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு கடுப்பாக இருக்குது. பழைய லவ் நினப்பிலேயே இருப்பா போல இருக்குன்னு பாட்டு முறைச்சிக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் காலையில் உட்காந்து ஃப்ரெண்டு கிட்டே பேசுகிறா. நமக்கு ஒரு நல்ல ஸ்பான்சர் ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேங்கிறாங்கடின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்க, ஆண்டி எனக்கு சாண்ட்விச் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா லவுட் ஸ்பீக்கர் போட்டு. உன் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஹஸ்பண்ட் கிட்டயா, அவர்கிட்டலாம் கேட்க முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்கே ஹீரோ நிற்கிறான் கையில் சாண்ட்விச்சோட. சாரி இன்னைக்கு ஆன்டி லீவ் இல்லை, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசினது ஞாபகம் வருது. மார்னிங் எப்பயுமே அவன் சீக்கிரம் போயிடுவான், எப்படி இவ்வளோ நேரம் இருக்கான்னு தெரியல. சரி ஓகே, அவன் கொடுத்த சாண்ட்விச்சை சாப்பிட்லான்னு கடிச்சா அதை அப்படியே விக்கிக்கிச்சு. என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் எதேதோ பண்ணுறான். ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஐயோ போதும் என்னை விட்டுருங்க, சாப்பிட்டுட்டு சரியாயிடுச்சுன்னு சொல்ல, சரி கொடு உனக்கு வேறு ஏதாவது ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல, இல்லை இது நல்லதாக இருக்குது, நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சாண்ட்விச்சையே சாப்பிட்றா. ஆக்சுவலாக இந்த சாண்ட்விச் கல் மாதிரி இருக்குது, சுத்தமாக சாப்பிடவே முடியல. அப்புறம் உங்ககிட்ட ஃபிலிமோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசணும்னு ஹீரோ சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ், அதில் நீங்கள் இன்வால்வ் ஆக வேணாம், ஏன்னா என்னோட ஓன் முயற்சியில் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ்னு சொல்ல, ஓகேன்ட்டு ஹீரோவும் போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கான்ட்ராக்ட் ஃபைல் ஒன்று இருக்குது, அது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் இருக்குது. அதை பார்க்கவும் ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க அசிஸ்டன்ட் பையன் வரான். சரி என்னாச்சு, அந்த ப்ராஜெக்டை பற்றி, அந்த ப்ராஜெக்டை நான் டீல் பண்ணிக்கிறேன், அப்புறம் என் ஒய்ஃபுக்கு தேவையானதை நான் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்ல, சரி சார், ஆனால் மேடம் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா. ஏய் நம்மளுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிருச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்ல, என்ன சொல்கிற, ஆமாம் ப்ரொடியூசர் கிடச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா ஃப்ரெண்டோட. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்க, நேற்று நைட் பாய் ஃப்ரெண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணால அந்த ஃபோட்டோ இப்போ இன்டர்நெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அந்த ஃபோட்டோ வந்தனால நம்ம ஹீரோயினை டைவர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு ரூமர்ஸ் வருது. என்னடி நடக்க போகுது, உண்மையாகவே அவர் ஒன்று டைவர்ஸ் பண்ண போகிறாரா தெரியலையே. ஆனால் இதை பற்றி அவர் ஏதாவது நினச்சிப்பாருன்னு பயமாக இருக்குது. அவர்கிட்ட இதை பற்றி நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் இருக்கேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை அனுப்பிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்க்க ஃபோன் சுத்தமாக போகல. கண்டிப்பாக எனக்கு டைவர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஹீரோயின் வீட்டிலேருந்து ஃபோன் வருது, ஒழுங்காக வந்து சேருன்னு. சரின்னு ஹீரோயினும் போகிறா. அங்கே போனால் அப்பா கத்துன்னு கத்துறாரு. உனக்குலாம் அறிவே இல்லையா, என்ன உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சுன்னு தெரியாதா, அது மட்டும் இல்லாமல் சி ஃபேமிலிக்குள்ள நீ போனது நம்ம ஃபேமிலிக்காக, அதை விட்டுட்டு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க, இப்போ உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறான்னு சொல்கிறான். அந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணால் ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியுமா, நம்ம ஃபேமிலி இப்போ அவனை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஸ்டெப் மதர் ஓவராக பேசுகிறாங்க, ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஸ்டெப் சிஸ்டர் வேற, அவளும் வந்து அவள் பங்குக்கு ஏதோ கத்திட்டு இருக்கா. கோவத்தில் ஹீரோயினை அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டா. இங்கே பாரு, உன்னை நம்பி தான் நாங்கள்லாம் இருக்கோன்னு உனக்கு தெரியும்ல, இந்த மாதிரி நீ பண்ணுறதுனால கண்டிப்பாக சீக்கோ மேலே கோவம் வரும், அவனை டைவர்ஸ் பண்ண போகிறான்னு சொல்லி இன்டர்நெட்டில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரம் என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்ல, நம்ம ஹீரோவை பார்த்தா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் அவன் போயிருப்பான், அதாவது ஒரு ப்ராஜெக்ட்காக. ஸோ ப்ராஜெக்ட் நேருக்கு நேராக கூட பேச மாட்டாங்க போல், சைடில் தான் உட்காந்து பேசியிருப்பாங்க. சரி நீங்கள் சொன்னபடி நான் சைன் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் ஆள் சைன் பண்ணிவிட்டு முக்கியமான ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு, ஹாப்பி கோஆப்ரேஷன் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் தான் நம்ம ஹீரோ ஃபோனை எடுத்து பார்க்க அதில் ஹீரோயினோட கால்ஸ் வர வந்திருக்கு கண்டினியூவாக. முதல்ல அவள் எங்கே இருக்கான்னு
பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஹுவா தான் சார் இது எல்லாத்தையும் பண்ணதுன்னு அசிஸ்டன்ட் பையன் வேற சொல்லிட்டு இருக்கான். விடு நான் பார்த்துக்கிறேன், முதல்ல போய் நான் என் ஒய்ஃபை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்புறான். சரி ஃபோன் பண்ணிப்பாரு நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் டார்ச்சர் பண்ண ஹீரோக்கு ஃபோன் பண்ணால் லைன் போகவும் மாட்டேங்குது, அவன் ஃபோன் எடுக்கவும் மாட்டேங்கிறான். சரி இப்போ நான் அவன் டைவர்ஸ் பண்ணிட்டா உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பிட்டான், நாங்களாம் என்ன பண்ணுவோம் சாப்பாட்டுக்கு, உனக்கு எங்களை பற்றி கவலை இல்லையா, ஏன் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டெப் மதர் அடிக்கலான்னு போக திடீர்னு பார்த்தா ஹீரோட என்ட்ரி. என்ன தைரியம் தான் என் ஒய்ஃப் மேலே கை வைப்பீங்கிற மாதிரி வந்து நிற்கிறான். இப்போ யாரை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னா நெட்டில் சொன்னால் அது உண்மையாயிருமா, நான் எப்பயும் இவளை டைவர்ஸ் பண்ணேன்னு சொல்லவே இல்லை, நீ என்ன டைவர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு ஹீரோயின் பார்த்து கேட்க இல்லைன்னு அவள் தலையாட்டுறா. அப்புறம் எதுக்கு நாங்கள் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணுறோம் நீங்களா பேசிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல அது வந்து தெரியாமல் பேசிட்டோம், அப்புறம் மன்னிப்பு கேள்வி உன் புருஷன்ட்ட, நீ பண்ண தப்பு தானே ஸ்டெப் மதர் சொல்ல அவள் என்ன தப்பு பண்ணா, அவள் எந்த தப்பு பண்ணாதப்பா அவ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் 2 பேரும் சம்மந்தப்பட்டது, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்ல சரி வந்துட்டீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோக்கு அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல, ஹீரோயின் கையை பிடிச்சி வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டுங்க போக ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவன் என் கூடயே இருக்கான், எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது அங்கே பார்த்தா அப்படியே ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டைவர்ஸ் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் டைவர்ஸ்லாம் பண்ண கிடையாது, ஆக்சுவலி நான் ஹுவாவை மீட் பண்ண போனதுக்கான ரீசன் அவனோட திங்ஸ் என்கிட்ட இருந்தது, அதை கொடுக்க தான் போனோம், எங்கள் 2 பேருக்கு இடையில ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடி சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நைட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேச போகிறா. நான் நேற்று போய் அவனை மீட் பண்ணதை பற்றி உங்ககிட்ட சொல்லாது என் தப்பு தான், மன்னிச்சிருங்க, ஆனால் என்ன தெரியுமா, நான் திங்ஸை கொடுக்க தான் சத்தியமாக போனேன், உண்மையாகவே அவன் மனசுலலாம் நான் இல்லை, என் மனசுலேயும் அவன் இல்லைன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ அப்படியே ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறான். சரி நான் உனக்கு யாரு சொல்லு பார்க்கலாம், உன் சின்ன ஹார்ட்டு என்னால் வலிக்குமா வலிக்காதா, எனக்கு ஏதாவது வந்தா சொல்லுன்னு சொல்ல நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. அப்போ எதுவும் சொல்லாத அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேர் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் ஹுவா அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணிட்டான் போல், அதை அப்படியே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க பக்கத்தில் ஹீரோ போகிறான். ஹேண்ட்ஸமாக இருக்கான் போல உன் எக்ஸு, இல்லை நான் சும்மா அந்த நியூஸை பற்றி தான் பார்த்தேன், அந்த நியூஸை யார் ஸ்ப்ரெட் பண்ணா நான் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ கொஞ்சம் அமைதியாயிரு, அதோட விட்டுரு, நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதும்னு சொல்ல திடீர்னு பார்த்தா டிவியில் நியூஸ் போயிட்டுருக்கு. அதாவது என்னோட எக்ஸு என் லவ்வர், அவள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவள் லைஃப் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்றேன், அவள் என்னை மீட் பண்ண வந்தது உண்மைதான்னு சொல்லிட்டு அந்த ஹுவா வேற ஓவராக பேசுகிறான். இவனுக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா ஆவுனா பேட்டி கொடுக்க வந்துடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணலான்னு போகிறா. அதெல்லாம் தேவையில்லை, இது இதோட விடு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அங்கேருந்து கிளம்புறா. சாப்பிட்டு போகணுன்னு சொல்ல சரி ஓகேன்னு ஏதோ பிரெட் மாதிரி இருக்குது எடுத்துகிட்டு அந்த பக்கம் போக ஹீரோட லிப்ஸில் லைட்டாக பால் ஒட்டி இருக்கு. ஓடி வந்து தொடச்சிட்டு போயிட்டா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ அவரை தான் மீட் பண்ண போக அந்த ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரு. ரொம்ப ஹாப்பி ஆச்சு ஹீரோயினுக்கு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக என்னோட படப்பை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன். நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய டைரக்டர், அவளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணது வேறு யாரும் இல்லை, அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான். அதையே அவன் மறைச்சி வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்டே பேசிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறா. என்னங்க மேடம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பிக்கப் பண்ண வருவாங்களா இல்லை நீங்கள் என் கூட வரீங்களா? அப்படியா, என் ஹஸ்பண்ட் என்னை பிக்கப் பண்ண வருவாருன்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுறது, நான் எப்பயுமே பிஸியாக இருக்கேன். ஆமாடி ஆமாம் ஓவராக பண்ணாதன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டீங்களா, சரி இருங்க நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு ஃபோனில் பேசிட்டு அப்படியே திரும்புகிறா. திரும்பி பார்த்தா அங்கே பார்த்தா ஹீரோ காருக்குள்ளே உட்காந்துருக்கான். ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஐயையோ நான் பேசினதை கேட்டிருப்பானோ என்னவோ தெரியலையே, நான் விளையாட்டுக்கு தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மேஜிக் ஆஃப் லவ்லாம் வேற சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையும் ஹீரோ வேற கேட்டிருப்பான் போல. அதுக்கப்புறம் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. கேட்டிருப்பானோ நம்ம கேட்கலாமா வேணாமாங்கிற மாதிரி ஹீரோயின் பயந்து போய் உட்காந்துருக்கா. அப்புறம் உன்னோட ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு, ஓகேவா அப்படின்னு சொல்ல இன்வெஸ்டர் கிடச்சிட்டாங்க, எல்லாமே எனக்கு ஓகே தான், நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினே சொல்கிறா. ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது பேசுகிறாளான்னு பாருங்கிற மாதிரி திரும்பி பார்த்துட்டே இருக்க. அவள் அஃபிஷியலாக மட்டும்தான் பேசுகிறா. அப்புறம் உங்களுக்கு டைவர்ஸ் எது தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, யார் சொன்னால் டைவர்ஸ் பண்ணுறேன்னு, அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். நானும் உன்னை டைவர்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லைன்னு ஹீரோயினும் சொல்லிட்டா. அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஒர்க் பண்ணி நம்ம மேடம் டயர்ட் ஆகிட்டாங்க, அப்படியே உட்காந்தே தூங்கிட்டாங்க. ஒர்க் பண்ண மேலே நின்று இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்க்குறான். ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரிங் எடுத்துகிட்டு அப்படியே ஹீரோயினோட பக்கத்தில் வரா. ஏன்னா ரூமர்ஸ் படி 2 பேரும் இன்னும் வெட்டிங் ரிங்கை கூட போடாமல் இருக்காங்க, அந்த அளவுக்கு வேர்த்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்கிறக்காக ஹீரோயின் கையில் அழகான ஒரு வெட்டிங் ரிங்கை போட்டுட்டு இவனும் போட்டுட்டு 2 பேரோட கையை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணிட்டான். அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஷூட்டிங் ஸ்பாட்காக போயிட்டு இருக்கா. அங்கே போய் பார்த்தா அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. கூடவே அவளோட ஸ்டெப் சிஸ்டர் வரா. கையில் என்ன ரிங்கு, என்ன உன் கல்யாணத்தை அக்செப்ட் பண்ண மாதிரி இப்போ தான் ரிங்கு போகணும்னு தோணுது அவனுக்குன்னு சொல்ல, என்னடி ரிங் எப்படி தெரியலேடி, நேற்று நைட் வரைக்கும் என் கையில் ரிங் இல்லை, இப்போ எப்படி வந்ததுன்னு அவளும் யோசிக்கிறா. ஒரு வேளை உன் ஹஸ்பண்ட் எதுவும் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்ல, அவர் பிஸியாக இருக்காரு, அவர் இங்கெல்லாம் இருக்க மாட்டார்
மாட்டாருன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா என்ன தப்பா சொல்றியா, பிரதரின்லாம் இங்க ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்காரு, கூட இருக்கிறது யார் தெரியுமா, ஹுவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னது ஹுவா கூட மீட்டிங்கா? ஆமா, 2 பேரும் இன்டர்வியூல இருக்காங்கன்னு சொல்ல அங்க ஒரு ப்ரெஸ் பீப்புள் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க 2 பேர்கிட்ட. அதாவது 2 பேர்கிட்ட ஒரே கொஸ்டின், உங்க 2 பேர் அதாவது நீங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்கன்னு தெரியும், அவங்களுக்கு இடையில யாராவது ஒரு பர்சன் வந்தா எப்படி ஃபீல் ஆவீங்கன்னு ஹுவா கிட்ட கேட்க, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் வந்தா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ சொல்றான், என் ஒய்ஃப் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, உங்க ஒய்ஃப்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, ஆமா என் ஒய்ஃப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கும் நானா ரொம்ப பிடிக்கும், என் மேல அக்கறையா இருப்பான்னு சொல்ல, இவங்க கேட்குறாங்கிறதுக்காகவே ஹீரோயின் வேணும்னே ஹீரோக்கு மெசேஜ் பண்றா. ரொம்ப ஒரு மாதிரி கோல்டா இருக்கு, நான் வேணா வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கவா நைட்டு அப்படின்னு. பக்கத்துல இருந்து அவன் ஃப்ரெண்டு தான் ஏற்றி ஏற்றி விட்றா. கரெக்டு தாண்டி, இப்படியே மெசேஜ் பண்ணு, இதை பார்த்தா நீங்கள் 2 பேரும் எப்பயுமே ஒன்றா தான் இருக்கீங்க, சண்டை எதுவும் இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் ப்ரூவ் ஆகிடும். அப்பா ஒரு வேளை இந்த பிரச்சனை இப்படி தான் முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்ல, நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு அவள் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா. சும்மா ஃபேக்காக தான் மெசேஜ் பண்ணலான்னு நினச்சிட்டு அந்த ஹூவா வேற காமெடி பண்ணிட்டு இருக்க. இங்கே பாருங்க உண்மையான மெசேஜ் தான் சொல்லிட்டு ஹீரோயின் பண்ண மெசேஜை ஹீரோ காட்ட, அந்த இன்டர்வியூ பண்ணுற அந்த பொண்ணும் படித்து பார்த்துட்டு, உங்கள் ஒய்ஃப்க்கு உங்கள் மேலே எவ்வளோ ஒரு பாசம், எவ்வளோ அன்பாக இருக்காங்க, லவ்லி கப்பிள்ஸ்னு சொல்ல ஹுவாக்கு தான் எரியுது. அதுக்கப்புறம் ஒரு வழியே இன்டர்வியூ முடிஞ்சுது. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் போகலான்னு வர, அங்கே உள்ளே பார்த்தா ஹூவா இருக்கான். ஒரு நிமிஷம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போக, ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. உள்ள 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணால் கண்டிப்பாக சண்டை எதுவும் வருமோ, சண்டை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கா. அடுத்த சேம் டைம் இங்கே 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹூவா பையன் அந்த நெக்லஸை தொட்டு பார்த்துட்டு வேணும்னே ஓவராக பில்டப் பண்ணுறான் ஹீரோ கிட்ட. ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸ் தான், என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒய்ஃப் என்கிட்ட தான் இருக்கான்னு சொல்ல, போதும் போதும் நீ ரொம்ப தான் நடிக்கிற மாதிரி இருக்கு, நடிப்பு இங்கே வந்து கன்டினியூ பண்ணுறேன்னு சொல்ல, அது நடிப்புன்னு நீ நினச்சா நான் என்ன பண்ண முடியும், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்ல, இங்கே பாரு அன்னைக்கு மட்டும் நான் இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்ல, சரி தேங்க்ஸ், நான் இப்போ என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணியாச்சு, ஸோ அதனால நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கோம், நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு அவன் என்கிட்ட பேசினதை கேளுன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறான். 2 பேரும் லவ் பண்ணும்போது பேசினது போல இருக்கு. அதை போட்டு காட்ட ஹீரோக்கு அதுலலாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஓ இதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நான் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல, என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒய்ஃப் இப்போ என் கூட இருக்கா, அது மட்டும் எனக்கு போதும். அதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக நடந்துக்கங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி சில்லியாக பிஹேவ் பண்ணாதீங்க, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான். ஹுவாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன பண்ணாலும் இவன் அப்படியே ஸ்டெடியாக இருக்கானேங்கிற மாதிரி கடுப்பாங்க வந்து கிளம்ப, ஹீரோவை பார்த்தா அசிஸ்டன்ட் பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, டின்னருக்கு என் கூட வரீங்களா, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட போகலாம், ஒரு நிமிஷம் என் ஒய்ஃபை வேணா இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நான் ஹுவா கூட டின்னர் போகிறேன், நீ வரியான்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஹீரோயினுக்கு கேட்க, சாரி என்னால் வர முடியாது, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் பாய்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிக்கிறா. இதை கேட்டுட்டு ஹுவாக்கு இன்னும் கடுப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏண்டி நீ இப்படியே இருந்தால் இப்படி என்ன பண்ண முடியும், ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சாச்சு, அப்புறம் நம்மளுக்கு ஷூட்டிங்க்கு ஒரு ஸ்பாட் வேணும், கியூ ஃபேமிலியோட ஷூட்டிங் ஸ்பாட்டு நல்லா இருக்கும், எல்லாருமே அங்கே தான் ஷூட் பண்ணுவாங்க, நீ வேணா ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுப்பாருன்னு சொல்ல, ஏன் ஹஸ்பண்ட் கிட்டயா, நானா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, நானும் அவங்ககிட்ட இதை பற்றி கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ இப்படியே இருந்தால் என்னடி எல்லாரும் தப்பாக பேசுவாங்க, ப்ளீஸ் ஏதாவது பண்ணி கேளுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, ஷூட்டிங் ஸ்பாட் தானே வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, நான் அவர்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்ல, நீ ஒரே ஒரு தடவை ஹஸ்பண்ட் ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட கியூ ஃபேமிலியோட மேன்ஷன் எனக்கு தேவைப்படுது, உங்களோட ஆஃபீஸில் மேலே 6th ஃப்ளோர் இருக்குல்ல அங்கே மட்டும் வாக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேளுன்னு சொல்ல, ஓ அப்படியா ஹஸ்பண்ட் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. கரெக்டாக ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோவை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்னை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்ல, அது இல்லையே நான் உங்களை கூப்பிடவே இல்லையே, அப்புறம் என்னை தவிர இங்கே வேறு ஏதாவது ஹஸ்பண்ட் இருக்காங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. அது வந்துன்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் பாய்னு சொல்லிட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு இருப்பா. குடுகுடுன்னு மாஸ்க் கழட்டிட்டு ஓடுறா. ஹஸ்பண்டும் கூப்பிட்டதை கேட்டிருப்பானோ, என்னை பற்றி என்ன நினைப்பா, ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலையேங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. பேசாமல் ஏதாவது சொல்லி இதை மறைச்சிடணும், ஐயோ நம்ம என்ன பண்ணுறது, அவன் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுப்பான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க. சேம் டைம் அடுத்து ஹீரோக்கு ஃபோன் வருது. அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்கள் கியூ ஃபேமிலியோட மேன்ஷன் இருக்குல்ல, அப்புறம் இல்லைன்னா ஒர்க்கிங் ஆஃபீஸ், எங்களுக்கு கொஞ்சம் ஷூட்டிங்க்கு தேவைப்படுது, அதாவது உங்கள் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தானா, அவள் கேட்கறதுக்கு கஷ்டப்படுறா, அதனால தான் நான் கேட்குறேன், ப்ளீஸ் எனக்கு அந்த பில்டிங்கில் எங்களுக்கு கொஞ்சம் ஷூட்டிங்க்கு பர்மிஷன் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, அதுவா அது வந்து நீங்கள் அவகிட்டே கேட்கலாம்ல, அவகிட்ட கேட்டால்
ஈஸி உங்ககிட்ட பேச பயந்துக்கிறா, அதனால தான் நானே கேட்குறேன். நீங்கள் மட்டும் ஓகே சொன்னால் போதும்னு சொல்லி இது எல்லாத்தையும் ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்கா. அடி பாவி என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி செம்ம காமெடியாக இருக்குது. அப்புறம் ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி உன் ஹஸ்பண்ட் ஓகே சொல்லிட்டாருடி, நீ என்ன பண்ண நேற்று நைட்டுன்னு சொல்ல வாய் மூடுறின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மள பூஜை போடுவாங்களே அந்த மாதிரி தான் அங்கேயும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே செரமனி நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைம்னு பார்த்து ஹீரோயினுக்கு அந்த ஹுவா கிட்டேருந்து மெசேஜ் வருது. ஹுவாவை பற்றியும் ஹீரோயினை பற்றியும் தப்பாக பேசுகிறாங்க. அதாவது 2 பேரோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி தான் இந்த மூவியே எடுக்கிறாங்க. அவங்களோட லவ் அவங்களால மறக்கவே முடியல. அதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்குது. ஹீரோ மட்டும் இதை பார்த்தா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவான். என்ன பண்ணுறதுனே புரியலேன்னு அந்த ஹுவாக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா. நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் நான் உன் கூட இருக்கிற மாதிரி வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் எதுக்கு இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணுறேன்? உனக்கு வேறு வேலையே இல்லையா? திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லாமே, ஃபோனை வெயின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ண ஹீரோ கிட்டேருந்து ஃபோன் வருது. நீ எங்கே இருக்கேன்னு. நான் செட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறா. உனக்கு நைட்டு டின்னர் ஏதாவது கொண்டு வரா? என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு சாண்ட்விச் ஓகே அப்படின்னு சொல்கிறா. எப்படி அவன் கண்டிப்பாக அந்த சாண்ட்விச் செஞ்சு கொண்டு வர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாக இருக்குது ஹீரோயினுக்கு. சரி ஓகே நீங்கள் பண்ணுற சாண்ட்விச் எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஃபோனை கட் பண்ணுறா. அடி பாவி வச்சு சரியா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என் ஒய்ஃபுக்கு சாண்ட்விச் வேணும், நல்ல ஒரு செஃப்பாக வர சொல்லு, மீட் பண்ணிவிட்டு சாண்ட்விச் ரெடி பண்ணலாங்கிற மாதிரி ஹீரோ சிரிக்கிறான். சார் இந்த இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது. நான் அவனை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டுருக்கேன்னு. ஆடப்பாவி சாண்ட்விச் கேட்டால் வரமாட்டான்னு பார்த்தா அவன் சாண்ட்விச்சை வேறு கொண்டு வரானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட பேச அசிஸ்டன்ட்க்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஜாலி, இன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ எப்படியும் ஒய்ஃபை மீட் பண்ண போயிடுவார், நமக்கு ஓவர் டைம் கிடையாதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. செட்டில் இங்கே எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. என்னடி ரொம்ப பிஸியாக இருக்க போல், இன்னும் ஒரே ஒரு சீன் இருக்குது, அதை முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்கன்னு சொல்ல அதுக்குள்ளே பார்த்தா எல்லாருக்கும் சாப்பாடு வந்துருச்சு. அது எல்லாமே கொடுத்தது நம்ம ஹீரோயின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஹீரோயின் கிடையாது, ஹீரோ தான். ஹீரோயின்கே ஷாக்காக இருக்குது, நான் இப்போ இதெல்லாம் பண்ணேன்னு. திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான் கையில் சாண்ட்விச்சோட. அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் நிற்க அங்கே பார்த்தியா ஆள் வந்தாச்சு, ஓடு ஓடுன்னு சொல்ல எல்லாரும் சாப்பிடுங்க சீக்கிரம் சீன் முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீனு அதுக்காக ஹீரோயின் போய் நிற்கிறா. ஹீரோ அங்கே தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சாண்ட்விச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீரோயின்காக வெயிட் பண்ண ஹீரோயின் அப்படி ஓடி வரா, ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷனில் ஓடி வரா. அப்புறம் சாப்பிடுன்னு சொல்லி சாண்ட்விட்ச் கொடுக்க அட பாவி என்னை ரிவெஞ்ச் எடுக்க சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டான் போல இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க ஹீரோக்கு ஃபோன் வருது அவங்க அப்பா கிட்டேருந்து. என்னடா நடக்குது? இன்டர்நெட்டில் உன் ஒய்ஃபை பற்றி தப்பான ரூமர்ஸ்லாம் வருது, அது உண்மையான்னு சொல்லி கேட்க அப்பா என் ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் ஸ்கிரிப்டில் இருக்கிறதுன்னு அவள் லைஃப்பில் நடந்தது கிடையாது, எனக்கு தெரியாதா, நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க, நான் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். என்னால் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்கிரிப்டெல்லாம் உண்மை கிடையாது, ஜஸ்ட் என்னோட இமேஜினேஷன் அவ்வளோதான், மற்றபடி இதில் வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சாண்ட்விட்சை சாப்பிடலான்னு கையில் எடுக்கிறா. சாண்ட்விட்சை கடிச்சா ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. அவளுக்கே ஷாக்காக இருக்குது. பரவாயில்ல டேஸ்டியாக இருக்குது சாண்ட்விச், இது நீங்களே ரெடி பண்ணதான்னு சொல்லி கேட்க என் ஒய்ஃபுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்குது நான் வரேன்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு அந்த பக்கம் போகலான்னு போகிறா. டக்குன்னு ஹீரோ இழுத்து ஹக் பண்ணிட்டான். ஹக் பண்ண அடுத்த செகண்ட் ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதாவது ரூமர்ஸ் படி இவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போகிறாங்க, நம்ம ஹீரோயின் ஃபாஸ்ட் லவோட சேர போகிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அது எல்லாமே அப்படியே எல்லாருமே பார்த்து ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கா. ஹீரோ கிட்ட ஸ்கிரிப்டை காட்டினியான்னு சொல்லி கேட்க ஆல்ரெடி காட்டியிருக்கேன், என்ன ஒரு படிச்சு பார்த்தாரான்னு தெரியலன்னு சொல்ல அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க, அது உண்மையா? ஏற்கனவே நமக்கு 2 பிரச்சனை, புதுசா இன்னொருத்தர் நமக்கு ஆப்போசிட் கேங்ல இருக்கவங்க ஒரு நல்ல மூவி ரெடி பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு இந்த ஹுவாவோட ப்ராப்ளம் வேற. ஹுவா வேற நீ போற இடம் எல்லாம் உன்னை டார்ச்சர் பண்றா, உன்னை பத்தி தப்பா நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கான். நல்லா யோசிச்சு பாரு, நீங்க 2 பேரும் ஒன்னா காலேஜ் டைம்ல இருந்த அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அவன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற எல்லாரும் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, நீ டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அந்த ஓல்டு வீடியோவை பார்க்கும்போது ஹீரோயின்கே கடுப்பா இருக்கு. அந்த ஹுவா திருந்தவே மாட்டானா, எவ்வளவு சொன்னாலும் அவன் எந்த அப்படி பண்றானோ, சரி விடு நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது என்னோட லைஃப்ல இருக்கிறது உண்மை கிடையாது, முதல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் என் ஹஸ்பண்ட்க்கு, அவ்வளவுதான்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு போ நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா அதை பார்க்கணும்னு ஹீரோக்கு தோணவே இல்லை. அவன் கையை வைக்கிறான், அப்புறம் நகர்த்தி வைக்கிறான், இப்படியே நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அங்கே ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். எல்லாமே ஓகேவா, ஸ்கிரிப்ட் நீங்கள் படிச்சு பார்த்தீங்களான்னு சொல்ல இந்தான்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டான். என்னது அவன் ஸ்கிரிப்டை படிச்சானா இல்லையான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்க அங்கே நிறைய வேர்டு அப்படியே பிளாக் மார்க்லாம் பண்ணியிருக்கு. ஆகா அவன் என்ன இத்தனை ரவுண்ட் பண்ணியிருக்கான், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி கடுப்பாக இருக்குது ஹீரோயினுக்கு. ஒரு வேளை என் மேலே கோவமாக இருப்பானுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டு இருக்க. ரூமர்ஸ் எல்லாம் அவங்க ஒய்ஃபு அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ஃபிலிமாக எடுக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஹீரோ பற்றி ஹீரோயின் பற்றியும் பேச அதை பற்றி அவர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? இல்லடி எதுவும் சொல்லலை, ஆனால் எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, நான் அவர்கிட்ட இதை பற்றி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும்,
அவர் என் மேலே கோமா இருப்பார் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க மீட்டிங் முடிஞ்சதுன்னு சொல்லி ஹீரோ மீட்டிங்கை முடிச்சுட்டு ஹீரோயினை பற்றி தான் திங்க் பண்ணுறான். சார் 6th ஃப்ளோரில் தான் அங்கே உங்கள் ஒய்ஃபோட ஷூட்டிங் நடக்குது, நம்ம வேணா போய் பார்த்துட்டு வரலாமான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார், போகிறதுனா சொல்லுங்கள் சார், நம்ம போகலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல வர வர இவர் இப்போ ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்குன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நெஞ்சு போகிறான். அங்கே பார்த்தா ஷூட்டிங் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. அங்கேருந்து 2-3 ஸ்டாஃப்ஸ் வராங்க. எதுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்கள் எங்கள் பிரசிடென்ட்டோட ஒய்ஃபாக இருக்கலாம், அதுக்காக இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து 3 பொண்ணுங்க வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், சத்தம் இல்லாமல் தானே நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல இவங்களுக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ப்ராப்ஸ் எல்லாம் இழுக்கிறீங்க, ரொம்ப சவுண்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எங்களால் ஒர்க் பண்ணவே முடியல, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை, இங்கே பாருங்க நீங்கள் வேணா ஒய்ஃபாக இருக்கலாம், அதுக்காக உங்களுக்கு ஃபேவராக அவர் எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் கேட்குறா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா டைரெக்டாக என்கிட்ட சொல்லுங்கள், எதுக்கு உங்கள் ஸ்டாஃபை வச்சு சொல்ல வைக்கிறீங்கன்னு சொல்ல யார் இப்போ என்ன சொன்னா, இங்கே பாருங்க அங்கே ஷூட்டிங் ஸ்மூத்தாக தான் நடக்குது, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, ஒர்க் பண்ணுறவங்க அமைதியாக பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வேறு ஃப்ளோருக்கு போங்க, அவ்வளோதான், என் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருக்கும் இந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல ஷாக் ஆகிடுச்சு எல்லாருக்கும். ஆஹா நான் தான் தப்பாக பேசிட்டேனான்னு ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சாரின்னு சொல்லிட்டு சிரிக்க, என்னடி உன் ஹஸ்பண்ட் உன் சைடில் தான் எப்பயுமே நிற்பார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சிரிச்சிட்டு சரி ஓகே எல்லாரும் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம், நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க, கிளம்புங்கன்னு சொல்ல அந்த 3 பொண்ணுங்க பல்பு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டான். ஹீரோ பார்க்குறக்கா ஹீரோயின் போகிறா, அப்படியே மேலேருந்து டவல் எல்லாம் போட்டு விட்டுட்டு பக்கத்தில் அப்படியே குனிஞ்சு பார்க்குறான். உன்னை பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என் மேலே கோவமாக இருக்க, அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற, எல்லா நேரத்துலையும் என் பக்கத்துலேயே இருக்க, ஏன் அப்படி, நீ மட்டும் ஏன் எப்பயுமே என் பக்கத்தில் ஃப்ளேவராகவே இருக்க, சொல்லு உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா என்னன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. பட் இப்போ தான் புரியுது எப்பயுமே நீ என் பக்கத்துலேயே இருப்பேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏதோ கீழே விழுந்துருச்சு, எடுக்கலான்னு குனிறா. டக்குன்னு ஹீரோ முழிக்கிறான். மண்டே எங்கே டேபிளில் இடிச்சிடும் டக்குன்னு கை வைக்க, அப்போ நீ தூங்கலையா நடிக்கிறியாங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், இப்போ தான் முழிச்சேன், என்னாச்சு, நீ ஏதாவது பேசினா, இல்லையே நான் இப்போ தான் வந்தேன், ஓ உன் ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் படிச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கு, அது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்ல எக்ஸ்பிளைனா சரி சொல்லுங்கள், ஸ்கிரிப்டில் என்ன உங்களுக்கு பிடிக்கல சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்ல நீ சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் நீ 3 பேருக்கு இடையில இருக்க ஒரு லவ் ஸ்டோரி கொண்டு வந்திருக்க, அந்த லவ் ஸ்டோரியில் ஒரு பையன் ஹீரோயினை ரொம்ப உருகி லவ் பண்ணுறான், அது ஒன் சைட் லவ் சீக்ரெட் கிரஷ் மாதிரி, அதை அவன் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, அந்த மாதிரி கொண்டு வந்தால் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல வா இது கூட நல்லா இருக்கே, இந்த ஸ்டோரி கூட அதில் இடையில கொண்டு வரலாம், ஓகே அப்போ ஸ்கிரிப்டை நான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன், கண்டிப்பாக நீ கொடுத்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே ஓகே சீக்கிரம் எழுதுன்னு சொல்லிட்டு வேகமாக அதை அப்படியே டைப் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹீரோயினுக்கு. ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் படி பார்த்தா இது ஆல்ரெடி இருக்கிற நாவல் மாதிரி இல்லை, அதெல்லாம் கிடையாது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உண்மையான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்க்க இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக ஹீரோயினுக்கு டவுட் வருது, இவனுக்குள்ளே ஏதோ ஒரு லவ் இருக்குன்னு. அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போயிட்டா. ஷூட்டிங் பண்ண அவளுக்கு இந்த சீனெல்லாம் எடுக்கும்போது ஹீரோவோட பற்றி ஞாபகம் தான் வருது. ஒருவேளை அவனுக்கு வேற யாரோ ஒரு பொண்ணு மேலே சீக்ரெட் கிரஷ் இருந்திருக்குமோ, யாரையாவது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க அங்கேருந்து டைரக்டர் வராரு. மேடம் நீங்கள் சொன்ன சீன்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் ஒன்றே ஒன்று, பைக்கில் வந்து ஹீரோயின் போகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது, ஆனால் ஹீரோயின் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்ல நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் போகிறா. என்னடி பண்ணுற, நீ பண்ண போறியா இதெல்லாம் வேணாம், உனக்கு செட் ஆகாது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணது கீழே விழுந்துருவேன்னு சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறா. ஆனால் அவளுக்கும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. ஷூட்டிங் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாமே ஷூட் பண்ணியாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு, இருந்தாலும் ஹீரோயினுக்கு செம்ம காலில் அடி அப்படி விழுந்துட்டா. ஸோ இது ஹீரோட காதுக்கு போகுது, எனது என் ஒய்ஃபுக்கு அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வேகமாக வரான். ஃபோன் வேற கீழே விழுந்துருச்சு, ஃபோன் எடுக்கலான்னு ஹீரோயின் கை வைக்க அங்கே ஹுவா வந்து நிற்கிறான். ஹுவாவை பார்த்துட்டு என்னடா பண்ணுறேன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான். நானும் என் பொண்டாட்டியும் தனியாக பேசுகிறோம், உனக்கு என்ன, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் சரி என்னமோ பேசுங்க எனக்கு என்ன வந்ததுங்கிற மாதிரி கிளம்பிட்டான். ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, நான் வேணும்னு பண்ணல, என் ஃபோனு உடஞ்சி போச்சு, உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல சாரின்னு சொல்ல அதுக்கப்புறம் ரூமர்ஸ் நம்ம ஹுவா வெளியே வர எல்லாரும் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லவ் உடம்பு சரியில்லைன்னு உடனே தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்ல அவளுக்கு தேவையான நேரத்தில் தேவைப்படுற இடத்துல நான் தான் இருப்பேன், அதான் உண்மையான காதல்னு ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோவுக்கு கடுப்பாக இருக்குது. ஹீரோயினை திரும்பி முறைக்கிறான். இந்த டைமில் நீ என்னை பற்றி யோசிக்கவே இல்லையே. கண்டிப்பாக நான் யோசித்தேன், நான் உங்களை பற்றி மட்டும் தான் திங்க் பண்ணேன், அவன் தான் என்னை தூக்கிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சரி விடு, எது வந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போக ப்ளீஸ் என் மேலே கோவப்படாதீங்கன்னு கையை பிடிக்க எனக்கு கோவம்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல அடப்பாவி இவன் கோவப்பட்டா கூட ஈஸியாக அவனை கன்வின்ஸ் பண்ணிடலாம் போலங்கிற மாதிரி ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. இந்தாங்க மேடம் உங்கள் ஃபோனுன்னு சொல்லி ஃபோனை கொடுக்க ஃபோனை வாங்கிட்டு நான் உண்மையாக உங்களுக்கு கால் பண்ண தான் ட்ரை பண்ணேன், நீங்கள் நம்பலைனாலும் அதான் உண்மைன்னு சொல்ல அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு ஃபோன் வருது, ஷூட்டிங் எல்லாம் என்ன எப்படி போயிட்டு இருக்குன்னு. ஸோ அதை பற்றி பேசிட்டு திரும்பி பார்க்க மெடிசன் பற்றி ஹீரோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான், ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். பரவாயில்ல என் மேலே எவ்வளோ ஆக்குறாங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோனை தூக்கிட்டு போகலான்னு ஹீரோ ட்ரை பண்ண வேணாம் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன்னு சொல்ல இப்போ அவன் மட்டும் தூக்கிட்டு வந்தா நான் தூக்கூடாதா, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வேகமாக போகிறான்.
போகிறான். காருக்குள்ளெல்லாம் போய் உட்கார வைக்க அங்கே இருக்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம், சார் என்னாச்சு சார், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா? நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். அவளுக்கு அடிபட்டுச்சு, ஒரு ஃப்ரெண்டாக அவர் ஹெல்ப் பண்ணார். மற்றபடி அவங்க 2 பேருக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. என் ஒய்ஃபும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு எங்கள் லைஃப். இதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்பயுமே உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க போல், நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க தான் வெயிட்டிங்கான்னு சொல்ல, இதை பார்த்துட்டு ஹீரோயின் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா. அப்புறம் ஹீரோயின் ரூம்குள்ளே வந்துட்டா. அவளோட பழைய திங்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறான். உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் ஃபோட்டோகிராஃபியில் வின் பண்ணி இந்த அவார்ட் வாங்கணும்னு? ஆமாம் இல்லை, நம்ம 2 பேரும் வாங்கின அவார்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்க, சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸோ அதனால் இந்த அவார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் ரொமான்டிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஹீரோ அவன் பாட்டியை மீட் பண்ணுறக்காக அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ சைனீஸ் நியூ இயர்னா பெரியவங்களாம் மீட் பண்ணல, அதுக்காக. அப்போ பாட்டி வந்து, இங்கே பார்த்தியா அவனோட க்ரஷ் யாருன்னு உனக்கு தெரியுமா, அந்த பொண்ணோட ஃபோட்டோ உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்ல டக்குன்னு பிடுங்கிட்டு போயிட்டான். ஹீரோயினுக்கு அது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அப்போ அவனுக்கு க்ரஷ் இருந்திருக்கு, ஏன் கிட்ட மறைக்கிறான்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட 2 பேரும் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோவோட அப்பா நல்லா தான் பேசுகிறாரு, ஆனால் ஹீரோட அம்மா பார்த்தா ஹீரோ மேலே ஒரு பாசமே இல்லாத மாதிரியே நடந்துக்கிறாங்க. ஹீரோக்கு சின்ன வயசில் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. ஆனால் அவங்க கசின் வந்ததுக்கப்புறம் அந்த பையனை மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. கெஸ்ட்டுக்கு எல்லாம் சர்வ் பண்ணுன்னு சொல்லி ஹீரோக்கிட்டேயே அம்மா சொல்கிறாங்க. அதாவது கசின் பையனுக்கு நம்ம ஹீரோ சர்வ் பண்ணுமா, ஆனால் ஹீரோயினுக்கு அது பிடிக்கல. இங்கே பாருங்கள் அம்மா, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அவன் கெஸ்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க, ஆனால் அண்ணனுக்கு தம்பி தான் சர்வ் பண்ணணும், என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியம்னு சொல்ல, ஆமாம் அவள் கரெக்டாக தான் சொல்கிறான்னு சொல்ல, அதெல்லாம் தப்பு, நம்ம வீட்டோட கெஸ்ட்டு நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க ஹீரோ கிட்ட. அதாவது கொஞ்சம் ஹார்டாகவே பேசுகிறாங்க, கொஞ்சம் கூட பாசமே இல்லாத மாதிரி. ஹீரோயினுக்கு அது புரியுது. ஹீரோவை வேணும்னே அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா மேலே பாசமே இல்லை, அவங்க அம்மாவும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாத்துக்கு காரணம் அவங்க அம்மா தானே தெரிஞ்சுட்டு ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஹீரோயின் ஒன்றே சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு, இல்லைன்னா நானே உனக்கு சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கசின் பையன் கூட சண்டை போட, அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணுறதை பார்த்து ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இதில் அந்த பையன் ஹீரோயின் வேறு மரியாதை இல்லாமல் பேசுகிறான். என் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது பேசினா அவ்வளோதான்னு சொல்லி ஹீரோ கத்த, அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிடுச்சு எல்லாருக்கும். மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட் தான் அதிகமாக போகுது. ஸோ முதல்ல நீ கிளம்புப்பா வீட்டுக்குன்னு சொல்லி அப்பா சொல்ல, அவன் நம்ம வீட்டு கெஸ்ட்டு, அவன் எதுக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அப்பா கூட ஹீரோவை பற்றி அவங்க ஃபீல் பண்ணலை. அந்த பையன் போயிட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஐயோ எனக்கு கண் எரியுது, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கூப்பிட, சிறுவானா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அந்த பக்கம் போயிட்டான். அம்மாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. என்னது அவள் பாட்டுக்கு போகிறாளே, கொஞ்சம் கூட மரியாதை இல்லைங்கிற மாதிரி முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ரூமுக்கு போயிட்டாங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சிரிக்க, ரொம்ப தேங்க்ஸ் என்ன நீ சேவ் பண்ணதுக்கு, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ வேணும்னு தான் இதெல்லாம் பண்ண, அவன் எனக்காக அவன்கிட்ட ஆர்கியூ பண்ண, எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சாப்பிட்றதுக்கு பியர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை அப்படியே அழகாக ரெடி பண்ணி முயல் குட்டி மாதிரி ஹீரோக்கு காட்டுறா. முயல் குட்டி மாதிரி அழகாக இருக்குன்னு சொல்ல, உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, அதை விட உன்னை பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ எனக்காக அக்கறையாக எல்லாமே பண்ணுறீல அதனால அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி 2 பேர் வர, சாப்பிட்டீங்களாப்பா பிடிச்சிருக்கான்னு சொல்ல, சாப்பிட்டோம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. டிவியில் பார்த்தா அந்த ஹுவாவோட இன்டர்வியூ, இந்த பையன் வர வர ரொம்ப டெவலப் ஆகிட்டே வரான்லான்னு பாட்டி சொல்ல, இதை பார்க்குற ஹீரோயினுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஐயோ போய் இவனோட இன்டர்வியூ தான் பார்க்கணுமான்னு. அதுக்குள்ளே அப்பா வந்து ஹீரோவை வாங்கிட்டு பேசணும்னு சொல்லி தனியாக கூப்பிட ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். அங்கே போனதுக்கப்புறம் பாட்டியும் ஹீரோயினும் மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோயின் குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி போயிட்டா. அப்பாவும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தாண்டா நடக்குது, நீ ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை, அவளோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்க, என்னை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி இப்போ வரைக்கும் நான் அவகிட்ட கேட்கல. அப்பா நீங்கள் தயவு செஞ்சு எங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க, நீ வேணும்னு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும், பட் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோ, ஏன்னா நம்ம கியூ ஃபேமிலியோட மொத்த மானமும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போக, அப்புறம் நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, அவனுக்கு க்ரஷ் இருந்திருக்குங்கிறாங்க, அப்புறத்துக்கு அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஒன்றுமே புரியலன்னு அவள் தனியாக புலம்பிட்டு இருக்கா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறா, ஹீரோயினை காணோம், எங்கே போனான்னு ஒன்றும் புரியல. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் பைக்கோடு நிற்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, பைக் ரைட் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஸோ அதுக்காக தான். அதாவது அந்த இன்டர்வியூவில் ஹுவா சொல்லியிருப்பான், பைக் ரைடுனா அவன் எக்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அவங்க கூட போகிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு. அதுக்காகவே நம்ம ஹீரோ அப்செட் ஆயிடுவான்னு சொல்லி ஹீரோயின் பைக் ரைடு ஹீரோ கூட போகணுன்னு சொல்லி ஒரு பைக் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா. 2 பேரும் சேர்ந்து சூப்பராக பைக் ரைட் போகிறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பைக்கு தான் இவங்களுக்கு மெயின் ஆகிடுச்சு. அந்த பைக்கு கூட இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நம்ம ஹீரோயின் 2 பேரும் அப்படியே டைம்
ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் இப்போ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி குக் பண்ணி சாப்பிட்டு ஹாப்பியாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபிலிமோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சுது. ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி எல்லோரும் பண்ணுறாங்க. ஹீரோ மட்டும்தான் மிஸ்ஸிங், மற்ற எல்லோரும் இருக்காங்க. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹுவா வரான். ஹுவாவும் இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்போ தான் ஹீரோயினுக்கே தெரியுது. ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே இருக்க பிடிக்கல. அங்கேருந்து போகலான்னு போக டக்குன்னு அவன் கையை பிடிக்கிறான். எங்கே போகிற நீ, என் கூட கொஞ்சம் நேரம் பேசுன்னு சொல்ல அடுத்து நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ வந்ததுக்கப்புறம் டோட்டலாக எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. நம்மளாம் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த பக்கம் போயிட்டாங்க. பட் அங்கே இருக்கிறது 3 பேர் மட்டும் தான். நம்ம ஹீரோயின், அடுத்து அந்த ஹுவா, நம்ம ஹீரோ. வேணும்னே ஹீரோயினுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஹீரோ ஏதாவது எடுத்து வச்சா அந்த ஹுவா பையன் அவளுக்கு மஷ்ரூம்னா பிடிக்கவே பிடிக்காது. எதுக்கு அவளுக்கு அதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்ல, யார் சொன்ன எனக்கு மஷ்ரூம் பிடிக்காதுன்னு, எனக்கு எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்றா. இப்படியே ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி. இது உனக்கு பிடிக்கும் சாப்பிடுன்னு சொல்லி ஹுவா வைக்கிறான். இங்கே பாரு, எல்லா டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது. எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுவேன், உன் வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து நம்ம 2 பேரும் போகலாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி கூப்பிட, இங்கே பாரு நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நீ வேணும்னு தான் நீ விட்டு போகிற அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் எந்த இடத்துலையும் நம்ம ஹீரோவை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அங்கேருந்து ஹீரோ கூட கிளம்பிட்டா. 2 பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போக, இங்கே பாருங்கள் எங்கள் 2 பேர் கடையில் வராதிங்கன்னு சொல்லிட்டு தான் ஹீரோ போகிறான். அதுக்கப்புறம் குட்டி காஃபி வாங்க போகிறாங்க. குட்டி குட்டியாக ஃபன் மால்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் ஜாலியாக ஃபன் டைம் பண்ணலான்னு போகிறாங்க. அங்கே சின்ன வயசில் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட்டு எழுதி அங்கே ஒட்டி வச்சது, அது எல்லாமே ஞாபகம் வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மூமெண்ட் எல்லாம் ஹீரோக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் நம்ம பண்ணது, அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அது இப்போ தான் சார் சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்ல கரெக்டாக அதை எடுத்துகிட்டு வராங்க. அதில் எல்லாம் கீழே விழுக போக டக்குன்னு ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஹீரோ ஓடி போய் பிடிக்க அதில் ஒரு பேப்பர் மட்டும் கீழே இருக்குது. ஆக்சுவலி சின்ன வயசில் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தப்ப ஏதோ ஹீரோ எழுதி ஒட்டியிருப்பான். அது என்ன அப்படின்னு ஹீரோயின் பார்த்துருக்க மாட்டா. இப்போ பார்த்தா அதில் பாதி அழிஞ்சு போயிருக்கு. அதாவது உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, லைஃப்பில் உங்க கூட லைஃப் பார்ட்னராக இருக்கணும்னு சொல்லி எழுதியிருப்பான். கடைசியில் எழுதுனது மட்டும் அழிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்து அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, என்ன இருக்குன்னு தெரியாமல். அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது அவளோட லாஸ்ட் ஷூட்டிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை, மறுபடியும் ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் புரியல அவளுக்கு. அவளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்க, ஆமாடி பெரிய பிரச்சனை, ஸோ ஆல்ரெடி ஸ்பான்சர் பண்ணவங்க திரும்ப பண்ணுவாங்களான்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்செட் ஆயிடுச்சு. ஹீரோக்கு இந்த நியூஸ் வர ஹீரோயினை தேடிட்டு வரான். ஹீரோயின் வீடு ஃபுல்லாக தேடுறான், அங்கே இல்லை, எங்கே போனான்னு ஒன்றும் புரியல. அப்புறம் பார்த்தா ஸ்க்ரீனுக்கு இடையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இங்கே பாரு, நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற, உனக்கு இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தானே, நான் ஹெல்ப் பண்ணுறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மறுபடியும் ரீஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தெரியுமான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவையான சீன்ஸ் எல்லாம் மறுபடியும் எடுக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், மறுபடியும் நீ அந்த மேன்ஷனுக்கு வா, என்னோடய ஆஃபீஸில் என்ன வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன், நீ கவலைப்படாதன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்போ தான் கொஞ்சம் தெம்பாக இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறா. இங்கே பாரு, என்னன்னாலும் சரி ரீஷூட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஸோ திரும்ப ஆரம்பிக்கலான்னு சொல்ல, என்னடி சொல்கிற, உண்மையாக இதெல்லாம் பண்ண முடியுமா, அதெல்லாம் முடியும், நான் ஈஸியாக பண்ணிடுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ போ, இதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பிஸி ஆகிட்டாங்க நம்ம ஹீரோயின் 2 பேரும். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஹீரோவை ஃபோன் பண்ணி, நீ ஆல்ரெடி உங்கள் க்ரஷ்ஷை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கீங்கள, அதாவது நீங்கள் சொன்ன ஸ்டோரியில் எனக்கு அது உண்மையான ஸ்டோரி மாதிரி தோணுது, உங்களோட க்ரஷ் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது எனக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, ஹீரோ வேகமாக ஒரு டைரி எடுக்கிறான். அந்த டைரியில் அப்படியே ஒன்று இருக்குது, எல்லாத்தையுமே சொல்கிறான். அதாவது 2 பேருக்கு இடையில இருந்த குட்டி குட்டி மூமெண்ட் எல்லாமே, ஃபஸ்ட்டு மீட் பண்ண அந்த க்ரஷ்ல இருந்து எல்லாமே சொல்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கே டவுட்டாக இருக்குது. இவன் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே, எனக்கு இது என்னமோ என் லைஃப்பில் திரும்ப வந்த மாதிரி இருக்கேங்கிற மாதிரி யோசிக்க, ஒரு வேளை அவனோட க்ரஷ் யாராக இருக்கும், உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, உங்கள் க்ரஷ் யார் என்கிட்ட சொல்ல முடியுமான்னு சொல்ல, ஹீரோ சொல்லாமல் டக்குன்னு ஃபோன் கட் பண்ணிட்டான். அவன் எதுக்கு ஃபோனை கட் பண்ணான்னு சொல்லி ஒன்றும் புரியல ஹீரோயினுக்கு. கண்டுபிடிக்கணும்னு திங்க் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட பர்த்டே பார்ட்டி ஷோ ஒரு வழியாக ஷூட்டிங்கும் முடிஞ்சுது. ஃபைனலி பர்த்டே பார்ட்டி பெருசாக செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. பட் ஹீரோ மட்டும் அங்கே இல்லை. உடனே ஃப்ரெண்டு பிள்ளை ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்ல, ஒரு மாதிரி இருக்குது ஹீரோயினுக்கு. நீங்கள் வரதுன்னா வாங்க, இல்லைன்னா வேணாம், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் சேர்ந்து எல்லோரும் கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. எல்லோரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்க அவளும் ட்ரிங்க் பண்ணுறா. ஃபுல் போதை. மேடம் குடிச்சு அப்படியே மட்டை ஆகிட்டாங்க. அவளோட பர்த்டேவோட ஃபர்ஸ்ட் விஷ் என்ன தெரியுமா, ஹீரோ வந்து கண்ணு முன்னாடி வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு அவள் கேண்டிலில் விஷ் பண்ணியிருப்பா. ஆனால் ஹீரோ இப்போ வரைக்கும் வரலையேன்னு சொல்லி ஒரு மாதிரி மேடம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி அப்படியே மட்டையானதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட என்ட்ரி.
ஹீரோ வந்தோடனே ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக அவள் போக மாட்டேங்கிறா. அவள் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறா. எல்லாருக்கும் ஹேங் ஓவர் மெடிசன் கொண்டு வந்திருப்பான், ஹீரோயினுக்கு மட்டும் கொடுக்கல. ஹீரோயின் அப்படியே ஹீரோட பக்கத்தில் கிஸ் பண்ணலான்னு போக இந்த ஃப்ரெண்டுக்குள்ளே சும்மா இல்லாமல் ஹீரோ வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டா. வேறு யாரும் நினச்சி மெடிசனை கையில் கொடுத்துட்டு ஹீரோயின் ஒரு வழியாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போக எல்லாருக்கும் மெடிசன் கொடுத்தேன், எனக்கு மட்டும் கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவள் அங்கே வந்து சண்டை போடுறா. இங்கே பாரு, உனக்கு அது தேவையே இல்லை, நீ என்னோட ஒய்ஃப், நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிகிட்டு போக அங்கே போய் அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. ட்ரிங்க் பண்ணனால என்ன பேசுகிறேன்னு அவளுக்கே புரியல. எனக்கு என்னை ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை, ஆனால் இது வரைக்கும் நான் ஃபோட்டோ எடுத்ததே இல்லை தெரியுமா, நான் பர்த்டே அன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்கேன், ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலன்னு சொல்லி புலம்புறா. ஒரு நிமிஷம் நான் கேமரா எடுக்கிறேன்ட்டு போகிறா. எங்கே போகிறேன், கேமரா எடுக்க, வெயிட் பண்ண, நான் எடுத்துகிட்டு வரேன்னு இந்தான்னு கொடுக்க, வா சூப்பர், ஆனால் நான் என்னையே எப்படி ஃபோட்டோ எடுப்பேன், எடுக்க முடியாதே, சரி நீ என்ன எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடி பண்ணிகிட்ருக்கா. இதுக்கு மேலே விட்டால் சரியாக வராதுன்னு சொல்லி ஒரு வழியாக ஹீரோனை கூட்டிகிட்டு போய் பாத் டப்பில் உட்கார வச்சிட்டான் ஹீரோ. அங்கே போய் சும்மா இருக்காளா, வேணும்னே ஹீரோ கிட்ட அது இதுன்னு பேசி காமெடி பண்ணிகிட்ருக்கா, பாட்டு பாடிட்டுருக்கா, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. போதும் போதும், இதுக்கு மேலே என்னால் முடியல, உனக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதா, நீ என்னை டைவர்ஸ் பண்ணுறியா, எனக்கு உன்னை டைவர்ஸ் பண்ணுற ஐடியாவே கிடையாதுன்னு சொல்லி அவள் பாட்டுக்கு ஏதோ புலம்புறா. நான் எப்போ சொன்னேன் உன்னை டைவர்ஸ் பண்ணுறேன்னு, நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை, இப்பயும் சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு வர, கடைசியில் பார்த்தா அவள் அப்படியே குடிச்சிருக்கிறனால உளறிக்கிட்டு இருக்கா. அந்த கேமரா வேறு சைடில் விழுந்திருக்கு. ஹீரோயினுக்கு அது தெரியல. அப்புறம் மார்னிங் எந்திரிச்ச உடனே தான் ஹீரோயினுக்கு நேற்று நைட் நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. நேற்று ட்ரிங்க் பண்ணிட்டு அவன்கிட்ட இவ்வளோ பண்ணியிருக்கேனா, அச்சோன்னு சொல்லி பாதி ஞாபகம் வந்ததுக்கே மேடம் புலம்பி தள்ளிட்டாங்க. அதுக்குள்ளே ஹீரோ வரான், உனக்கு ஹேங் ஓவர் சூப் வச்சுருக்கேன், ரொம்ப குடிச்சிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்ல, அது வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டா. அடிப்பாவி எஸ்கேப் ஆகிட்டியா, உனக்கு இருக்குங்கிற மாதிரி ஹீரோ சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க அங்கே பார்த்தா ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் அவள் வந்து நிற்கிறா. அவளுக்கு ஏதோ ஃபிலிமில் ஆக்ட் பண்ண சான்ஸ் வேணுமா, அதுக்காக ஹீரோவை மீட் பண்ண வர ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இங்கே பாரு, உன் சிஸ்டர்கிட்டே எதுவாக இருந்தாலும் பேசு, அது மட்டும் இல்லாமல் நீ அவள் சிஸ்டர் அப்படிங்கிறனால தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். அழுது புலம்பிட்டு மேடம் நிற்க கரெக்டாக ஹூவா வரான். ஹூவா வந்தோடனே, ஓ இவள் அவளோட தங்கச்சியில், இவளை கரெக்ட் பண்ணா இவன் மூலமாக அவளை கரெக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவனும் பேசுகிறான். அவ்வளோ ஹெல்ப் பண்ண ஆள் கிடச்சிச்சின்னு ஹாப்பி ஆகிடுச்சு. சரி உனக்கு ஏதாவது டவுட்னா நீ என்கிட்ட எப்போ வேணாலும் வரலாம், நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்னு டச் பண்ணி வேறு பேசுகிறா. அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பக்கம் போயிட்டான். அப்பா இவளை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறக்காக அவன் மூலமாக அவங்க அப்பாவை பார்க்கறக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்க. அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாரு, உன்னையெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, என் பிள்ளைகிட்டேருந்து தள்ளிடுன்னு சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் இல்லை, நான் இப்போ ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னால் உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்க முடியல, ஏன்னா அப்போ நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ அப்படி இல்லை, நானும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக இருக்கேன். இப்போ உங்கள் பொண்ணை என்னால் பார்த்துக்க முடியும். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுன்னா முதல்ல அவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ண வைங்க, கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியை பத்திரமா நான் பார்த்துப்பேன். இதில் ஒரு சைன் மட்டும் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியை பெரிய லெவலுக்கு நான் கொண்டு போகிறேன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு அப்பா வேணான்னு சொன்னாலும் பணத்தை பார்த்தோன்னே அப்பா மாறிட்டார். சரி ஓகே இவனை நம்பி சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுக்க, வாடா வா வலையில் வந்து விழுந்துட்டேங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த மேட்ரு எல்லாமே ஹீரோவோட காதுக்கும் போகுது. ஓ அவன் இந்த அளவுக்கு பண்ணுறானா, சரி ஓகே அப்போ ஒன்று பண்ணு, அங்கே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் எடுத்துடுன்னு சொல்ல, அதாவது ஹீரோயினோட அப்பாவுக்கு கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிருக்கும் போது அங்கே கேமரா கிடைக்கிது. கேமராலே இவங்க பேசிகிட்டு இருந்தது பாதி ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அவள் போட்டு கேட்குறா. ஆஹா நான் இத்தனை பண்ணியிருக்கேனான்னு சொல்லி அப்போ தான் அவளுக்கே புரியுது. சே என்னை பார்த்தா எனக்கே அசிங்கமாக இருக்குது, குடிச்சிட்டு இவ்வளோ பேசியிருக்கேனேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ளே ஃபோன் வருது. ஹீரோவும் இவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் மீட் பண்ணுறாங்க, ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி வேகமாக அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி வர, அதுக்கப்புறம் இங்கே 2 பேரும் பேசிகிட்டு சண்டை கேட்குறேன், விட்டுட்டு போயிடுடா, அவள் மனசில் நான் தான் இருக்கேன்னு சொல்ல, அங்கே பார்த்தா அசிஸ்டன்ட் பையன் வராரு. வந்தவொடனே மேடம் வந்திருக்காங்கன்னு சொல்ல, சரி வர சொல்லுன்னு சொல்லிட்டு, இப்போ வேணால் ஒரு சின்ன ப்ளே பண்ணலாமா, நீ நான் அடிச்சிட்டேன்னு சொல்கிறேன், நான் என்ன சொன்னாலும் அவன் நம்புவா, உன்னை பார்க்குறாளா என்ன பார்க்குறாளான்னு தெரியும், உன் மேலே இருக்க நம்பிக்கை பெருசா என் மேலே இருக்க காதல் பெருசான்னு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ கீழே வந்துட்டான். கரெக்டாக ஹீரோயின் வந்தவொடனே ஹீரோ தான் பிடிக்கிறான். உனக்குலாம் அறிவில்லையா, நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப எதுக்குன்னு என் புருஷனை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, ஒழுங்காக ஓடிடுன்னு சொல்ல, இங்கே பாரு நான் அவன்கிட்ட டீசெண்டாக தான் பேசினேன், அவன் தான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான்னு ஹீரோ ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓவா சொல்கிறான். இங்கே பாரு அவன் சொல்கிறத நம்பாத, அவன் நடிக்கிறான், நான் சொல்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லி பேச வர, ஆமாம் நீ என்ன நம்பாத, அவன் சொல்கிறத மட்டும் தான் நீ நம்புவேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆக்ட் பண்ணுறான். ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போ, ஒன்னால தான் எல்லா பிரச்சனையும், நீ வராமல் இருந்தால் லைஃப் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிட்டா. இங்கே பாரு நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா, கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ வருவேன்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான் ஹூவா. இவனோடக்காக பண்ண எல்லாத்தையும் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுன்னு சொல்லிட்டு போக, ஒன்றுமே புரியல ஹீரோயினுக்கு என்ன நடக்குது. அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், ஆனால் அவங்க 2 பேருக்கு இடையில என்ன இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஃபோன் வருது வீட்டிலேருந்து.
சீக்கிரம் வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, உன் தங்கச்சி ஒரு பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்ல அங்கே போய் பார்த்தா டைரக்டரை அடிச்சிட்டா போல இருக்குது. சான்ஸ் கேட்டால போனால் போட்டுன்னு ஹுவா சான்ஸ் வாங்கி கொடுக்க அங்கே ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு டைரக்டர் மண்டையை உடச்சி போட்டா. ஸோ போலீஸ் சும்மா இருப்பாங்களா, பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டாங்க. பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஹுவா ஹெல்ப் பண்ணி அது மூலமாக ஹுவா இம்ப்ரெஸ் பண்ணி ஹீரோயினை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கான். இந்த மக்கு ஃபேமிலி பிளான் பண்ண மேட்டர் தான் இது. ஆனால் அப்பா சொல்கிறாரு, நீ ஹுவாவை நம்பு, ஹுவாக்கு இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் லாயலாக இருக்கணும்னு சொல்லி பேச, என்னால் நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாது, உங்கள் பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணுங்கள், நான் போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக இந்த பக்கம் போகிறா. இங்கே பாரு, நான் உன் அப்பா, நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்குள்ளே பார்த்தா ஹீரோ வந்துட்டான். ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனை நான் சால்வ் பண்ணிக்கிறேன், நீ அமைதியாக இருன்னு ஹீரோனை பார்த்து சொல்ல, எதுக்காக நீங்கள் சால்வ் பண்ணணும், இதை இதோடு விட்டுருங்க ப்ளீஸ், இவங்க ஃபேமிலி பிரச்சனை அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு சொல்ல, இது ஏன் ஃபேமிலி, நானும் தான் பார்த்துப்பேன்னு சொல்ல, டைரக்டர் வந்து அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு ஓவராக பேசுகிறாரு. அதுக்குள்ளே டைரக்டர் ஃபோன் வருது அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து. வேறு வழி இல்லாமல், சாரி நான் தான் தப்பாக பேசிட்டேன், சின்ன விஷயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கவே கூடாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு அவர். அப்போ தான் அந்த ஸ்டெப் சிஸ்டருக்கு புரியுது, ஐயோ இவனை விட அவன் தான் பவர்ஃபுல்லு, தெரியாமல் இந்த ஹுவாவை நம்பிட்டுமே அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் சிஸ்டர் ஓவராக பேசுகிறா. ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு, ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. தண்ணி தூக்கி அவன் மேலே ஊற்ற, ஐயோ அவளுக்கு சளி பிடிச்சிடுன்னு சொல்லிட்டு அம்மா வராங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. உன் மேலே அக்கறை இல்லாத ஒரு ஃபேமிலியாக நீ எதுக்கு இருக்க, உன்னை பத்திரமா பார்த்துக்க நான் இருக்கேன், உங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன், அதுக்காக என் ஒய்ஃபை நீங்கள் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இனிமேல் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேச, ஆர்கியூமெண்ட் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்கள், எப்பயுமே என் மேலே உங்களுக்கு பாசம் வந்ததே இல்லை, இனி இதுக்கப்புறமும் உங்கள் பேச்சு கேட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போகலான்னு பார்க்குறா. அதுக்குள்ளே பார்த்தா அந்த ஸ்டெப் மதர் அவங்க பிள்ளைய மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் காரில் போனோடனே அப்படியே தூங்கிட்டா. ஹீரோ கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இதுக்கப்புறம் உனக்காக நான் இருப்பேன், எப்பயுமே நான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி கையை டைட்டாக பிடிச்சிக்க, நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஹாப்பி ஆகிடுச்சு ஹீரோ பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அதை பற்றி திங்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்க அப்பாவும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில். ஏண்டா ஒரு சின்ன பிரச்சனைக்காக எதுக்கு நான் இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணேன், இதனால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, உனக்கு அவன் மேலே அவ்வளோ பாசமா, அவ்வளோ க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லி பேச, இது எல்லாத்தையும் கேட்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல, அப்போ அவன் எனக்காக எதுக்கு இது இவ்வளோ விழுந்து விழுந்து பண்ணுறான், ஆரம்பத்தில் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இப்போ வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது, அது எல்லாமே எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு இதை பற்றி யோசிக்கிறா. எனக்கு ஒன்றுமே புரியல, அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவன் லைஃப்பை விட்டு நான் போகக்கூடாது, அவன் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறேன் அந்த கேமரா இருக்குது. கேமராவில் ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணது எல்லாமே இருக்குது. இங்கே பாரு, நீ மட்டும் தான் எனக்கு, நான் அவனை டைவர்ஸ் பண்ண மாட்டேன், எப்பயுமே உங்க கூட தான் வாழ்வேன்னு சொல்லி அவன் பேசினது எல்லாமே ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து மெசேஜ் வருது, ஏய் இங்கே பாருடி என்ன நடக்குது தெரியுமா, உன் ஆள் யாரையும் மீட் பண்ண பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்கான்னு சொல்ல, அட பாவி ஏன் புருஷனாக போயிருக்கான்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் வரா. வரும்போது ஹீரோயினுக்கு அப்படியே எல்லாமே கண்ணு முன்னாடி வருது, ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. இங்கே பார்த்தா ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட பிளைண்ட் டேட்லாம் சும்மா என் அப்பாக்காக தான், எனக்கு என் ஒய்ஃபை தவிர வேறு யாரையும் பிடிக்காதுன்னு சொல்ல, இதோ என் ஒய்ஃபே வந்துட்டான்னு சொல்ல, நீங்கள் ரொம்ப லக்கி, சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிட்டா. எதுக்கு பிளைண்ட் டேட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மா அப்பா அரேஞ்ச் பண்ணார் அதனால் வந்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்ல, இந்த மாதிரி பிளைண்ட் டேட்டுக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, அப்பா வராரு, உனக்காக பார்த்து அரேஞ்ச் பண்ணேன், ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்ல, அப்பா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் எப்பயுமே ஒன்றா தான் இருப்போம், எங்களை பிரிக்க யாருனாலே முடியாது, டைவர்ஸ்லாம் கிடையாது, எனக்கு அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அவருக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ப்ளீஸ் இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் நீங்கள் வராதிங்கன்னு சொல்லி ஹீரோயினே சொல்லிவிட்டு, நான் சொல்கிறது கரெக்டாக போகலாமான்னு சொல்ல, 100% கரெக்டாக போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போக அப்பாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேர் அப்படியே ஒன்றா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் வருது. ஃபோனில் அந்த ஹுவா பையன் தான் ஹீரோவை இப்போயே மீட் பண்ணணுன்னு சொல்ல, என்னென்னு ஒன்றும் புரியல. ஹீரோயின் ஃபோன் பண்ணி, எங்கே இருக்க ஹுவா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் பார்த்தா ஹீரோவும் அங்கே ஹுவாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் அப்படியே வெறித்தனமாக காரி இடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. 2 பேருக்கு இடையில என்ன தான் போயிட்டுருக்கு, ஆல்ரெடி நான் என் புருஷனை தான் சூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல, ஏன்னா திரும்ப லைஃப்பில் வர அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து பேசுகிறா. நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், முதல்ல புரிஞ்சுக்கோ, நானாக உன்னை விட்டு ஒன்றும் போகல, 4 வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் என்னை காண்டாக்ட் பண்ணான்னு சொல்ல, ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த ஹுவாக்கு நிறைய பணம் கொடுத்துருப்பான், நீ ஹீரோயினை விட்டு போயிருன்னு, உன்னோட லைஃப்பை நீ செட்டில் பண்ணிக்கோ, என்னோடய லைஃப் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி பேசியிருப்பான். அவன் ஃபஸ்ட்டு அது ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆனால் வேறு வழி இல்லை, அவனோட ஃப்ரெண்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அதுக்கு பணம் தேவைப்படுது, அவனுக்கு பிஸ்னஸ் பண்ண பணம் தேவைப்படுது, அதுக்காக அவன் ஹீரோயினை விட்டுட்டு ஹீரோ சொன்ன மாதிரி பணத்தை வாங்கிட்டு போயிருப்பான். அப்போ நீ வேணும்னு இதெல்லாம் பண்ணியா, என்னை வேணா நீ தூக்கி எறிஞ்சிட்டு
யூனிவர்சிட்டியில் உன்னை மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி பலார்னு ஒரு ஆறாரா. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுன்னு சொல்லி ஹீரோ பேச வர, ஒரு நிமிஷம் இருங்க, அவனை முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து என்னோட ஃபீலிங்ஸோட விளையாண்டுட்டீங்க. இப்போ தான் எனக்கு புரியுது. எனக்கு இவனும் வேணாம், நீயும் வேணாம், யாருமே வேணாம், 2 பேரும் அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுன்னு ஹீரோ ஏதோ சொல்ல வரான். ஆனால் ஹீரோயின் இதை கேட்குற மாதிரி இல்லை. பணத்துக்காக என்னோட லைஃப்பை பணைய வச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, லவ்வே போயின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகவே இல்லை. பாட்டி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. என் பேரனுக்காக நான் பேசல, உனக்காக பேசுகிறேன். உன்னோட லைஃப்பில் உனக்கு என்ன வேணுமோ அதை நீ சூஸ் பண்ணுமா. அவன் உன்னை உருகி லவ் பண்ணான். அவனோட க்ரஷ் யாருன்னு கேட்டே இருந்தீல, ரூமுக்கு போய் பாரு தெரியும்னு சொல்ல, அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஹீரோவோட டைரி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் கூட நடந்த மூமெண்ட் ஒன்று அவன் அழகழகாக எழுதி வச்சுருக்கான். அதுலேயும் கடைசியாக அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு பணம் கொடுத்ததுக்கான காரணம் பணம் வேணும்னு சொல்லி அவன் போயிட்டா ஹீரோயினை இவன் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது ஹீரோ கல்யாணம் பண்ணி ஹீரோயினுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும். அப்படி இல்லைனா வேணாம், எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாலும் இந்த பணத்தை அவனுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் அவன் பத்திரமா பார்த்துப்பான். அதுக்காக தான் அந்த வேலையெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். அதெல்லாம் ஹீரோயினுக்கு டைரியை படிக்கும்போது தான் புரியுது. புரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் ஒன்று வெயிட் பண்ண வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மேடம்க்கு இப்போ ஃபுல்லாக லவ் வந்துடுச்சு. அப்புறம் நேராக ஹீரோவை போய் பார்த்துட்டு, சாரி, நான் பணம் எல்லாமே தப்பு தான், நீ எனக்காக பணம் இல்லை, இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. இத்தனை வருஷமாக மனசில் நான் இருக்கேன், ஆனால் 4 வருஷமாக நீ அதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸ்னோஃபால் ஆகிட்டே இருக்குது. 2 பேரும் க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ணிக்க ஒரு வழியாக 2 பேருக்கு இடையில இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இப்போ முடிஞ்சுது. ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி எங்கே முடிச்சிருக்காங்க. இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.